ஓகே. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லாஸ்ட் செஷன்ல அஜூர் ஆக்டிவ் டைரக்டரியில அதாவது மைக்ரோசாஃப்ட் இன்ட்ரா ஐடியில யூசர் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த யூசர் அக்கௌண்ட்டுக்கு எம்எஃப்ஐ செட்டப் பண்றது, மொபைல் அத்தன்டிகேட்டர் எப்படி செட்டப் பண்றதுங்கிறத பார்த்தோம். ஸோ அஜூர் ஆக்டிவ் டைரக்டரியை பொறுத்த வரைக்கும் யூசர்ஸ்ல ரெண்டு கேட்டகரியா வந்து டிவைட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்னு வந்துட்டு என்ன அப்படின்னா நியூ எம்ப்ளாயி. இப்போ நம்ம பார்த்தது லாஸ்ட் செஷன்ல பார்த்தது வரைக்கும் கால்ட் அஸ் நியூ எம்ப்ளாயி. புதுசாக ஒரு எம்ப்ளாயி வராங்க கம்பெனிக்கு. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நம்ம ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றோம். ஸோ அந்த நியூ எம்ப்ளாயி வராங்க, அவங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்றத வந்துட்டு ஸோ ஜென்ரலாக நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா B2B யூசர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அஜூர் ஆக்டிவ் டைரக்டரி என்ட்ரா ஐடியில் யூசர்ஸ் வந்து நம்ம ரெண்டு விதமாக வந்து கிளாஸிஃபை பண்ணுவோம். ஸோ ஒன்று வந்துட்டு B2B யூசர்ஸ். B2B அப்படின்றது என்னன்னா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். அதாவது நம்ம ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ்ல இருக்கோம். ஸோ நம்ம பிஸ்னஸ்க்கு ஒருத்தர் புதுசாக வராரு, இட்ஸ் கால்ட் அஸ் B2B யூசர்ஸ். பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். ஸோ அதனால தான் இட்ஸ் கால்ட் அஸ் B2B யூசர்ஸ் சொல்லுவோம். அப்போ இன்னொன்று யாரு? இப்போ நம்ம எக்ஸாம்பிளாக நம்ம பார்த்தது எல்லாமே வந்து B2B யூசர்ஸ். நம்ம கிரியேட் பண்ண அக்கௌண்ட் எல்லாமே ஜஸ்ட் லைக் அ B2B யூசர்ஸ். இப்போ அனதர் ஒன் என்ன அப்படின்னா B2C யூசர்ஸ். B2Cனா பிஸ்னஸ் டு கான்ட்ராக்ட். இந்த பிஸ்னஸ் டு கான்ட்ராக்ட் யூசர்ஸ் யாரு அப்படின்னா it can be இந்த users can be as a client இல்ல third party users can be client or third party. ஸோ இவங்க யாரு அப்படின்னா இப்போ அவங்க வந்து பர்மனன்ட் எம்ப்ளாயி கிடையாது, கம்பெனிக்கு வந்து பர்மனன்ட் எம்ப்ளாயி கிடையாது. ஸோ அவங்க அவங்க வந்துட்டு மேபி கிளைண்ட்டாக இருக்கலாம். இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து யூகே ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ யூகேவோட கிளைண்ட் வந்து யூகேல இருக்கிறாரு. ஸோ ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக இந்தியா வராரு. இந்தியா வந்து ஒரு 6 மந்த் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய டீம் கூட அவருடைய ஜேர்னியை அவர் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஒரு 6 மந்த், ஒரு ஷார்ட் டைம் டூரேஷன். ஸோ அப்படிங்கிறப்போ நமக்கு தெரியும் அவர் வந்து ஒரு கிளைண்ட். ஸோ அவருக்கு வந்து நம்ம கம்பெனியில் as யூஸ்வலாக வந்து ஒரு யூசர் அக்கௌண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த யூசரை வந்து நம்ம கான்ட்ராக்ட் மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். கான்ட்ராக்ட் மாதிரினா கேட்டகரி வந்து நம்ம B2C கேட்டகரியில் நம்ம அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் ஃபார் ஷார்ட் டைம், நாட் ஃபுல் டைம். ஒரு ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் வந்து அவங்களுமே நம்மளுடைய ஆக்டிவ் டைரக்டரியில் அஜூருடைய ஆக்டிவ் டைரக்டரியில் மெம்பராக இருப்பாங்க. பட் அது வந்து ஒரு சர்டைன் டூரேஷன் மட்டும்தான். அப்போ ஸோ இந்த மெத்தடில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூசர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண மாட்டோம். யூசருடைய இமெயிலுக்கு, கிளைண்ட் இமெயிலாக இருக்கலாம், அவங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், கேன் பி எனி திங். வி சென்ட் invite. It's called external invite. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அஜூரில் நம்ம ஆக்டிவ் டைரக்டரியில் இருந்து ஒரு இன்வைட்டை யாருக்கு சென்ட் பண்ண போகிறோம், இந்த B2C யூசருக்கு சென்ட் பண்ண போகிறோம். இவங்க கிளைண்ட்டாக கூட இருக்கலாம், இல்லை டெம்பரவரி யூஸராக இருக்கலாம். ஸோ ஒரு 10 days 15 days மட்டும் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு அதுக்கப்புறம் எப்போவுமே வரமாட்டாங்க. ஜஸ்ட் ஃபார் இண்டஸ்ட்ரியல் விசிட், பிஸ்னஸ் விசிட்னு சொல்லி உள்ளே வர்றவங்களுக்கு மட்டும் இந்த இந்த ஆப்ஷன் B2C ஆப்ஷனை. அப்போ இந்த மாதிரி ஒரு கேஸ் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு இன்வைட் சென்ட் பண்ணுவோம். யாருக்கு அப்படின்னா இந்த 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 கான்ட்ராக்ட் எம்ப்ளாயியுடைய இமெயில் அட்ரஸ்க்கு நம்ம இன்வைட் சென்ட் பண்ணுவோம். அந்த இமெயில் அட்ரஸ் வந்து எது வேணாலும் இருக்கலாம், அவங்களுடைய கம்பெனியா இருக்கலாம், அதாவது அந்த கிளைண்ட்டோடைய கம்பெனியா இருக்கலாம், இல்லை அவங்களுடைய பர்சனல் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அப்போ ஒரு பர்சனல் அக்கௌண்ட்டை, அதாவது கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டை வந்து நம்ம ஆக்டிவ் டைரக்டரியில் ஆட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்துட்டு B2C யூசர். ஸோ உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா
என்னுடைய ஆக்டிவ் டைரக்டரியில உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை நான் ஆட் பண்ண போறேன். ஜிமெயில் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணி நீங்க அஜூர்ல லாகின் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு யூசர் அக்கௌண்ட் வந்து என்னுடைய ஆக்டிவ் டைரக்டரி என்ட்ரா ஐடியில ஒரு யூசர் அக்கௌண்ட் வந்து உங்க பேர்ல கிரியேட் பண்ணி யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட், அதாவது பிரின்சிபல் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்தேன். அதை வச்சு நீங்க அஜூர் போர்ட்டல்ல லாகின் பண்ணீங்க. ஃபைன். ஸோ அது வந்துட்டு ஜஸ்ட் லைக் ஒரு யூனோ பர்மனன்ட் அக்கௌண்ட்டா நான் இங்க வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, உங்களுடைய எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட்டை நான் என்னோட ஆக்டிவ் டைரக்டரியில் ஆட் பண்ண போறேன். இட்ஸ் கால்ட் அஸ் எக்ஸ்டர்னல் இன்வைட். ஸோ இது எங்க பண்ணணும் அப்படின்னா, ஆக்டிவ் டைரக்டரியில் மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடிக்குள்ள வந்துட்டு யூசர்ஸ்ல நியூ யூசர்ல கீழே பார்த்தீங்கன்னா இன்வைட் எக்ஸ்டர்னல் யூசர் அப்படின்னு சொல்லி கேட்டகரி இங்கே இருக்கும். ஸோ இந்த கேட்டகரி எதுக்காக அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இன்வைட் அண்ட் எக்ஸ்டர்னல் யூசர்ஸ் டு கொலாபரேட் வித் யுவர் ஆர்கனைசேஷன். உங்கள் ஆர்கனைசேஷன் கூட எக்ஸ்டர்னல் யூசரை கொலாபரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இங்கே நம்ம ஆஸ் யூஸ்வல் யூசர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற மாதிரியே இருக்கும். பட் இந்த இடத்துல இமெயில் அட்ரஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுடைய பர்சனல் அக்கௌண்ட் ஆர் அவங்களுடைய கம்பெனி அக்கௌண்ட்டை நம்ம இங்கே டைரெக்டாக கொடுப்போம். அப்போ நம்ம எந்த இமெயில் அக்கௌண்ட் இங்கே கொடுக்குறோமோ அதுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் சைட்லேருந்து ஒரு இன்விடேஷன் போயிடும். அந்த இன்விடேஷனை அவங்க அக்செப்ட் பண்ணிட்டா போதும். அவங்களுமே வந்துட்டு அஜூர் போர்ட்டலில் அவங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டோ இல்லை கம்பெனி அக்கௌண்ட்டை வச்சு லாகின் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, ஸோ ஹரி உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட், அதாவது மைக்ரோசாஃப்ட் அஜூர் போர்ட்டலுக்கு லாகின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பீங்கல்ல? ஆமா ப்ரோ. அந்த அக்கௌண்ட்டை மட்டும் எனக்கு அந்த அக்கௌண்ட் இமெயில் அட்ரஸை சொல்லுங்கள். ஸோ அதுக்கு வந்து நான் உங்களுக்கு இன்வைட் சென்ட் பண்ணுறேன். ஒன் மினிட். கான்செப்ட் புரிஞ்சதில்ல, இந்த எக்ஸ்டர்னல் யூசர் இன்வைட்டுங்கிறது? அது புரியுது ப்ரோ. இப்போ அது டெம்பரரியா யூஸ் பண்றதுக்கு வந்து நீங்க எக்ஸ்டர்னல் நீங்க யூஸ் பண்றீங்க. பர்மனெண்டா இருக்கிறதுக்கு வந்து நார்மல் யூசர் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. கரெக்ட். இப்போ எப்படின்னா, நீங்கள் ஒரு டைமிங், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. என் சப்ஸ்கிரிப்ஷனில் ஒரு பர்டிகுலர் டாஸ்க் மட்டும் நீங்கள் பண்ணி கொடுக்கணும். நீங்கள் வந்து ஒரு கிளைண்ட்டாக இருக்கீங்க, அதாவது நீங்கள் ஒரு கம்பெனி XYZங்கிறது உங்களுடைய கம்பெனி, ஏபிசிங்கிறது என்னுடைய கம்பெனி. ஸோ நான் அந்த பர்டிகுலர் டாஸ்க்குக்காக என்ன பண்ணுறேன்னா உங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 2 மந்த்ஸ் ஆர் 3 மந்த்ஸ் டூரேஷனுக்கு சொல்கிறீங்க. நான் அப்போ என்னுடைய ஆக்டிவ் டைரக்டரியில் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் உள்ளே வர முடியும். ஒன்று நீங்கள் பெர்மனன்ட் எம்ப்ளாயாக இருந்தால் நான் டேரெக்டாக பெர்மனன்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடுவேன். நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் அ டைம் பீயிங் யூசர். அப்போது இந்த கேஸில் நான் என்ன பண்ணுறேன்னா, உங்கள் இமெயில் அட்ரஸை நான் இன்வைட் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்டை நான் ஆட் பண்ணுறேன். அதாவது உங்களுடைய இமெயில் அட்ரஸை வச்சு நான் உங்களுடைய அக்கௌண்ட்டை டெம்பரவரியாக என்னுடைய ஆக்டிவ் டைரக்டரியில் ஆட் பண்ணுறேன். அப்போது நீங்கள் வந்து ஒரு டைம் பீயிங் யூசர். ஒன்ஸ் உங்கள் ஆக்டிவிட்டி முடிஞ்சதுமே வந்துட்டு உங்கள் அக்கௌண்ட்டை நான் டெலிட் பண்ணி விட்டுருவேன். தட்ஸ் ஆல். ஸோ ஒரு டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பர்மனன்ட் அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணுறதுக்கும் ஒரு தேர்ட் பார்ட்டி அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரிங்களா? இது ஒரு டிஃப்ரென்ஸ். இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ நான் பெர்மனன்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணால் நீங்கள் வந்து என்னுடைய பிரின்சிபல் ஐடி, அதாவது என்னுடைய டொமைனில் நீங்கள் லாகின் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு hari சுந்தர் என்னுடைய ஐடி @microsoft.comங்கிறது வந்துட்டு என்னுடைய ஐடி, என்னுடைய டொமைன். இப்போ நீங்கள் பெர்மனன்ட் எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா என்னுடைய டொமைன் வச்சு நீங்கள் லாகின் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் எக்ஸ்டர்னல் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் சம்திங் hari@gmail.comனா அந்த gmail.com வச்சு நீங்கள் என்னுடைய அஜூர் ஆக்டிவ் டைரக்டரியில் நீங்கள் லாகின் பண்ணலாம் ஃபார் டைம் பீயிங். ஸோ அதனால தான் இட்ஸ் கால்ட் அஸ் B2C, பிஸ்னஸ் டு கான்ட்ராக்ட். இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்குங்களா? ஓகே ப்ரோ. உங்களுக்கு லைவ் அந்த இது இப்போ இந்த எக்ஸாம்பிள் பண்ணுறப்போ உங்களுக்கு லைவாகவே தெரிஞ்சிடும், ஓகே இதுதானா அப்படின்றது. அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிடும். நீங்கள் உங்கள் இமெயில் ஓகே அட்ரஸ் ஓகே மட்டும் ஷேர் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஓகே ப்ரோ. இதுல இருந்து இன்விடேஷனை கிரியேட் பண்ணுறேன். ஓகே. இதுக்கு முன்னாடி நான் ஓபன் பண்ணது அதுதானே கேட்குறீங்க? இப்போ வந்து உங்களுடைய பர்சனல் அக்கௌண்ட் இருக்கும் பார்த்தீங்களா? நீங்கள் வந்து இப்போ அஜூர் போர்ட்டலுக்கு வந்து நீங்கள் ஒரு ஐடி வச்சு லாகின் பண்ணியிருப்பீங்க. என்னோடதை விட்டுருங்க, நம்ம நேற்று கு கிரியேட் பண்ணதை விட்டுருங்க. நீங்கள் ஓகே. ஏற்கனவே இப்போ உங்களுடைய நான் இமெயில் குடுக்குறது அக்கௌண்ட் வச்சுருப்பீங்கல்ல, ஆமா, ஆமா. அந்த இமெயில் அக்கௌண்ட் கொடுங்க. நான் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க சேட் போட்டு. சேட் வரலையே, வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கீங்க.
ஓ இல்ல 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 இல்ல. ஓகே ஓகே. சென்ட் கொடுக்காம விட்டேன். ஓகே. இது வந்து நான் ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறதுக்காக நான் ஓபன் பண்ணேன் பாத்தீங்களா அந்த தட் இஸ் இது. ஆல்சோ ஃபைன். அந்த ஜஸ்ட் என்னன்னா இந்த அக்கௌண்ட்டை நான் ஆக்டிவ் டைரக்டரியில் ஆட் பண்ணுறப்போ நீங்கள் அஜூர் போர்ட்டலில் இதே அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரீ ட்ரையல் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் டைரக்டரியில் இருப்பீங்க, நீங்கள் டைரக்டரி ஸ்விட்ச் பண்ணணும். ஸோ அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் எப்படிங்கிறத. ஸோ இப்போ உங்களோட இமெயில் அக்கௌண்ட் நாங்கள் கொடுத்துட்றேன். உங்களோட டிஸ்பிளே நேம் வந்து ஜஸ்ட் லைக் ஹரிகுமார்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே இன்வைட் சென்ட் மெசேஜ் எஸ், இந்த இடத்துல அஜூர் என்ட்ரா ஐடி ரைட், சும்மா ஒரு மெசேஜ் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல நான் நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம சாய்ஸ் தான், ஃபில் பண்ணணும்னா பண்ணலாம், இல்லைனா ஜஸ்ட் லைக் ஆஸ் இட் இஸ். அதே மாதிரி இங்கே பர்மிஷன், இது நம்ம நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போகிறது. ஸோ அது நம்ம லேட்டர்னு பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா யூஸருடைய டைப் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே கெஸ்ட்டுன்னு மாறிடும். நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம B2 இந்த B2Bயில் கிரியேட் பண்ணுறப்போ யூஸருடைய அக்கௌண்ட் டைப் வந்து மெம்பரில் இருக்கும். நம்ம B2Cயில் பண்ணுறப்போ கெஸ்ட்டாக மாறிடும். ஏன்னா கெஸ்ட் தான் வந்துட்டு B2C கான்ட்ராக்ட்னாலே வந்து கெஸ்ட் அக்கௌண்ட்டாக மாறிடும் ஆட்டோமேட்டிக்காக. சரிங்களா? ஸோ ஜஸ்ட் லைக் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இப்போ நான் இன்வைட் பண்ணுறேன். ஸோ இன்வைட் கொடுத்தது உடனே உங்களுக்கு இமெயில் உங்களுடைய இந்த outlook.com இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் கொடுத்த இமெயில் இதுக்கு உங்களுக்கு ஒரு இமெயில் வந்துடும். இந்த மாதிரி ராம்சுந்தர் உங்களுக்கு இன்வைட் பண்ணியிருக்கிறாரு, அவங்களுடைய ஆக்டிவ் டைரக்டரிக்கு இன்வைட் பண்ணியிருக்கிறாரு, அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ நீங்கள் அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் இங்கே யூசர் அக்கௌண்ட் வந்து காட்டாது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து இங்கே ஆட் ஆகிடும். இப்போ 10 யூசர் இருக்கு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் உங்கள் சைடில் வந்து அப்ரூவ் பண்ணி அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த அக்கௌண்ட் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஹரி, ஓகே. ஸோ அக்கௌண்ட் ஆட் ஆயிருக்கு. பட் ஸ்டேட்டஸ் வாட் இட் இஸ் ஷோயிங் இன்விடேஷன், கிரியேஷன் டைப் வந்து இன்விடேஷனில் இருக்கு. இன்விடேஷன் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கிறேன். அக்கௌண்ட் டைப் வந்து கெஸ்ட் யூசரில் இருக்கு. ஓகே. ஸோ நீங்கள் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இன்விடேஷன் வந்துட்டு ஓகே, இது இன்விடேஷன் வழியாக கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய சிஸ்டம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இமெயில் கண்டிப்பாக வந்திருக்கும். அதை வச்சு நம்ம எப்படி கன்ஃபிகர் பண்ணுறோங்கிறத நம்ம ப்ரோ ஆக்சுவலி இந்த இமெயில் என்கிட்ட இல்ல. அப்படியா? ஆமா, நான் ஜஸ்ட் வந்து டெம்பரரியா யூஸ் பண்றதுக்காக தான் ஜஸ்ட் அப்படியே கொடுத்தேன் நான் அவுட்லுக் அப்படின்ட்டு. ஓகே, இந்த அக்கௌண்ட் உங்ககிட்டே இல்லைங்களா? இந்த அக்கௌண்ட் இருக்கு. நீங்க இந்த இமெயிலுக்கு வரும்னு சொன்னீங்களா, அவுட்லுக் அந்த இமெயிலுக்கு வரும். ஓகே, ஸோ இப்போ நீங்க கொடுத்த இந்த அக்கௌண்ட்டுக்கு நான் இன்விடேஷன் சென்ட் பண்றேன். ஓகே, இன்விடேஷன் சென்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஜஸ்ட் ரிசீவ் ஆனதுக்கு அப்புறமா சொல்லுங்க, நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. we'll do the other configuration. இன்விடேஷன் வந்துட்டு இன்விடேஷன் வந்து உங்களுக்கு சென்ட் ஆயிடுக்கு. ஓகே, உங்களுக்கு ஜஸ்ட் இமெயில் வந்ததுக்கு அப்புறமா இன்டிமேட். ஓகே, இப்போ என்ன பண்றீங்க, இங்க பாத்தீங்கன்னா தெரியும், டிஃபால்ட் டைரக்டரி இன்வைட்டட் டு யுவர் ஆக்சஸ் அப்ளிகேஷன் வித்தின் தியர் ஆர்கனைசேஷன். டொமைன், என்னுடைய டொமைன் வந்திருக்கு டிஃபால்ட் ஆர்கனைசேஷன். இப்போ நான் வந்து என்னுடைய டொமைனுக்கு உங்களை இன்வைட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இன்வைட் பண்ணுறதுக்கான அக்செப்ட் இன்விடேஷன் தான் கீழே கொடுத்துருக்குறாங்க. கீழே அக்செப்ட் இன்விடேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னுடைய இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் என்னுடைய ஆக்டிவ் டைரக்டரியில் ஒன் ஆஃப் த கெஸ்ட் மெம்பர். ஸோ அதை அந்த அக்செப்ட் இன்விடேஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரீரைட் ஆகும் திரும்ப. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ நீங்கள் ஆஸ் யூஸ்வலாக உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சு எப்படி லாகின் பண்ணுறீங்களோ அதே லாகின் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பர்மிஷன் ரிக்வெஸ்டட் பை டிஃபால்ட் டைரக்டரி, என்னுடைய டைரக்டரிக்கு வந்து
பர்மிஷன் வந்துட்டு கேக்குது, எஸ் கொடுத்து அக்செப்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா சப்போஸ் உங்களுடைய அக்கௌண்ட்ல நீங்க ஷேர் பண்ண அந்த இமெயில் அக்கௌண்ட்ல ஆல்ரெடி ஒரு டைரக்டரி இருந்துச்சு அப்படின்னா, உங்க பேர்ல ஒரு டைரக்டரி இருந்துச்சு அப்படின்னா, என்னோட டைரக்டரி ஆட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு மல்டிபிள் டைரக்டரிஸ்ல உங்களோட அக்கௌண்ட் வந்துட்டு ஆட் ஆயிரும். இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்போ ஒன்றும் இல்லை, அக்கௌண்ட் லாகின் ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு டேப்ல portal.azure.com கொடுங்க. இன்னொரு டேப்ல portal.azure.com ஓப்பன். இப்போ நான் டைரக்டா அது இப்போ வேணா இது லாக் அவுட் பண்ணலாம் ப்ரோ. இப்போ நான் portal.azure.com கொடுத்தேன்னா டைரக்டா இதுக்குள்ள தான் வருது. ஓகே ஓகே ஃபைன். இப்போ பாத்தீங்கன்னா நீங்க இதே அக்கௌண்ட் தானே கொடுத்துருக்கீங்க என்கிட்ட இல்லையா? இங்க ரைட் சைடுல இதேதான் இதேதான். இப்போ ரைட் சைடுல பாத்தீங்கன்னா டிஃபால்ட் டைரக்டரின்னு இருக்கு. ஆனா அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் இருக்கு. ஸோ இப்போ இந்த இமெயில் தான் எனக்கு ஷேர் பண்ணீங்களா? ஆமாமா இதுதான் ஷேர் பண்ணலாம். ஓகே. இப்போ இதை கிளிக் பண்ணி என்ன பண்றீங்க, ஸ்விட்ச் டைரக்டரி கொடுங்க. இப்போ நீங்க இருக்கிறது வந்து டிஃபால்ட் டைரக்டரியில காட்டுது. ஓகே. கீழே நீங்க ஸ்விட்ச் வந்து டைரக்டரி. பிடிசில சொல்றீங்க. இப்போ நீங்க டைரக்டரி வந்து ஸ்விட்ச் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய டைரக்டரி உங்களுக்கு காட்டும். அக்கௌண்ட் கிடையாது, கீழே ஸ்விட்ச் டைரக்டரி இருக்கு பாருங்க. ஸோ நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன் இந்த ஸ்விட்ச் டைரக்டரி வந்து உங்களுக்கு லேட்டரான்னு சொல்றேன் அப்படின்னு. ஓகே. ஸோ இப்போ ஓகே. ஸோ டிஃபால்ட் டைரக்டரி, கரண்ட் டொமைன் யாரு, டொமைன் ஐடி யாரு. ஸோ இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா நீங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறமா உங்க டைரக்டரி, இப்போ சப்போஸ் மல்டிபிள் டைரக்டரிஸ் இருந்தா இங்க காட்டும். ஆனா இப்போ உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு டைரக்டரி, அது என்னுடைய டைரக்டரி, என்னுடைய டொமைன். ஸோ அது வந்து உங்களுக்கு கரண்டா ஆக்டிவ்ல இங்க இருக்கு. ஓகே. ஸோ நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, portal.azure.com ஓபன் பண்ணிருக்கீங்க. உங்களுடைய ஓன் அக்கவுண்ட், உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சு நீங்க லாகின் பண்ணிருக்கீங்க. நான் என்னுடைய ஆக்டிவ் டைரக்டரியில உங்களுக்கு இன்விடேஷன் அனுப்பி கெஸ்ட் யூசர் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ தட் நீங்க இப்போ பர்மிஷன் எல்லாம் ஆட் பண்ணி உள்ள வந்ததுக்கு அப்புறமா என்னுடைய டைரக்டரி உங்களுக்கு இங்க ஆட் ஆயிடுச்சு. ஸோ நீங்க இப்போ ஒன் ஆஃப் த மெம்பர், என்னுடைய ஏடியில நீங்களும் ஒன் ஆஃப் த மெம்பர் அஸ் அ கெஸ்ட், நாட் அஸ் அ மெம்பர். யூசர் டைப் வந்து மெம்பர் கெஸ்ட்னு சொல்லி 2 இருக்கும். ஸோ அதுல வந்து நீங்க யூசர் டைப் வந்து கெஸ்ட்ல இப்போ இருக்கீங்க. புரியுதுங்களா இது? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த சினாரியோ வந்து B2Bல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ வந்து B2Cல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். அப்படிங்கும்போது ஆமா, பாத்தீங்கன்னா டிஃபால்ட் டைரக்டரி வந்து என்னுடைய உங்களுது வருமா? டைரக்டரி, என்னுடைய டைரக்டரியில இருக்கீங்க நீங்க. ஏன்னா என்னுடைய டைரக்டரியை ஓகே நீங்க ஓகே. அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க, நான் இன்வைட் பண்ணியிருக்கிறேன். அந்த மாதிரி சொல்றீங்க. ஓகே ஓகே. ஸோ இப்போ இப்படி தான். எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து B2B கொடுத்தீங்கல்ல, அது பண்ணணும். நீங்க போயிட்டு சுவிட்ச் அக்கவுண்ட் கொடுக்கணும். இப்போ நீங்க இதுல பாத்தீங்கன்னா சுவிட்ச் அக்கவுண்ட் பாத்தீங்கன்னா கீழே 2 அக்கவுண்ட் இருக்கு பாத்தீங்களா? மேல வந்து உங்களுடைய அக்கவுண்ட், கீழே ஓகே. XYZன்னு சொல்லி அக்கவுண்ட் இருக்கு. ஸோ இது வந்து ஓகே ஓகே. அக்கவுண்ட், வேற வேற அக்கவுண்ட். ஆனா அக்கவுண்ட்னா வந்து B2B, டைரக்டரிங்கிறது பாத்தீங்கன்னா B2C. இல்ல 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 அப்படி இல்ல. ஸோ நான் கீழே கிரியேட் பண்ணியிருக்கேன் பாத்தீங்களா, இது வந்து ஹரி என்னுடைய டொமைன் ஐடி இருக்கு பாத்தீங்களா? டொமைன் ஐடி ஓகே இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஃபுல் டைம் எம்ப்ளாயி. இது வந்து ஒரு ஃபுல் டைம் ஓகே. அக்கவுண்ட். ஸோ மேல இருக்கக்கூடியது வந்து உங்களுடைய அக்கவுண்ட். உங்க அக்கவுண்ட் நீங்க ஓன் பாஸ்வேர்டு வச்சு கிரியேட் பண்ணியிருக்கீங்க. உங்க பாஸ்வேர்டு எனக்கு தெரியாது. ஆனா உங்க அக்கவுண்ட்டை நான் என்னோட ஆக்டிவ் டைரக்டரியில கெஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ தட் நீங்க என்னுடைய ஆக்டிவ் டைரக்டரியில ஒன் ஆஃப் த மெம்பர். பட் இந்த யூசர்லாம் நான் மேனேஜ் பண்ண மாட்டேன். நீங்களே இப்போ உங்க அக்கவுண்ட்டுக்கு பாஸ்வேர்டு ரீசெட் பண்றது எல்லாமே நீங்களே பார்த்துக்கிறீங்க. நீங்க என்னோட ஆக்டிவ் டைரக்டரி கீழே வர மாட்டீங்க. என்னோட ஆக்டிவ் டைரக்டரி கீழே நீங்க ஒரு கெஸ்ட் மெம்பர், அவ்வளவுதான். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கு ப்ரோ. சார் எனக்கு ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து B2B சொன்னேன் பாத்தீங்களா? இது வந்து ஃபுல் டைம் எம்ப்ளாயி. ஓகே. நீங்க
நீங்க ஒரு கிளவுட்ல ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா, ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணுவீங்க. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க ஒரு ப்ராஜெக்ட் XYZங்கிற ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணுவீங்களா? அப்போ அந்த XYZங்கிற ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ஆக்டிவ் டைரக்டரி வச்சிருப்பாங்க. ம். அந்த XYZ டைரக்டரியில நீங்க ஒரு மெம்பர். உங்களுக்கு யார் கிரியேட் மெம்பர். பண்ணுவா, அத வந்து கிளையன்ட்டோ இல்ல அந்த 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 டைரக்டரிக்கு யார் ஓனரோ அவங்க வந்து உங்களுக்கு அக்கவுண்ட் கிரியேட் எல்லாம் பண்ணி. கிரியேட் பண்ணி குடுத்துருவாங்க. ஸோ B2Bங்கிறது ஒரு ஆக்டிவ் டைரக்டரியில ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாயி. அதாவது ஒரு ஒரு கம்ப்ளீட் டேட்டாபேஸ். உங்கள பத்தி கம்ப்ளீட் டேட்டாபேஸ் இருக்கிறதா வந்து B2B யூசர். நீங்க அந்த ப்ராஜெக்ட் வந்து டைமிங் கிடையாது. லாங் டெர்ம் ப்ராஜெக்ட். நீங்க எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுவீங்கன்னு கிளையன்ட்டுக்கே தெரியாது. அதனால உங்களுடைய அக்கவுண்ட்ட பெர்மனன்ட்டா கிரியேட் பண்ணி குடுத்துர்றாங்க. அந்த ப்ராஜெக்ட் முடியிற ஓகே. வரைக்கும். முடியிற வரைக்கும். உங்களுக்கு வந்து அந்த ம். அக்கவுண்ட் வந்து பெர்மனன்ட். பெர்மனன்ட். ஓ. பெர்மனன்ட். சரிங்களா? இப்போ ம். நீங்க ஒரு கெஸ்ட்டா வர்றீங்க. நீங்க வந்து ஒரு இப்படி கூட சொல்றேன். அந்த அந்த கிளவுட் ப்ராஜெக்ட்ல ஒரு பெரிய பக் இருக்கு. ஒரு இஷ்யூ இருக்கு. அத ரிசால்வ் பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 வீக்ஸ்லேருந்து ஒரு 1 மந்த் வரைக்கும் ஆகும். ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸால அந்த இஷ்யூவ ரிசால்வ் பண்ண முடியல. ஸோ நீங்க ஒரு எக்ஸ்பெர்ட், கிளவுட்ல ஒரு எக்ஸ்பெர்ட். வெளியில வேற ஒரு கம்பெனிலேருந்து வர்றீங்க. அந்த இஷ்யூவ ரிசால்வ் பண்றதுக்கு மட்டும் வர்றீங்க. உங்களுடைய டியூரேஷன் வந்து 1 மந்த் ஆர் 2 மந்த்ஸ். ஸோ அது வந்து ஒரு டெனன்டிவ்னு வச்சுக்கலாம். அப்போ நீங்க உள்ள வர்றீங்க அப்படின்னா, நீங்க எப்போ வேணாலும் போயிடுவீங்க. அது வந்து கேரண்டியே கிடையாது. அந்த இஷ்யூ ரிசால்வ் ஆயிடுச்சு, நாளைக்கே ரிசால்வ் ஆச்சுன்னா கூட நீங்க கிளம்பிருவீங்க. அப்ப நீங்க உள்ள வர்றீங்க அப்படின்னா, வெளியிலேருந்து நீங்க உள்ள வர்றீங்க அப்படின்னா, உங்களுக்காக நான் ஃபுல் டைம் என்னுடைய ஃபுல் எஃபோர்ட் போட்டு உங்கள ஃபுல் டைம் எம்ப்ளாயியா என்னால அக்செப்ட் பண்ண முடியாது. பிகாஸ் நீங்க வர்றதே வந்து ஒரு கெஸ்ட் எம்ப்ளாயியா உள்ள வர்றீங்க. அதாவது கெஸ்ட் எம்ப்ளாயிங்கிறது வந்து இங்க என்னன்னா கான்ட்ராக்ட் யூசர். கான்ட்ராக்ட் எம்ப்ளாயின்னு சொல்லுவோம். கெஸ்ட் யூசர். கெஸ்ட் யூசரா நீங்க உள்ள வர்றீங்க. அப்போ நீங்க உள்ள வர்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு உங்களுடைய ஐடி அதாவது உங்களுடைய இமெயில் அக்கவுண்ட்டோ இப்ப இந்த கெஸ்ட் யூசர் வந்து ஒரு கம்பெனில இருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இவர் வந்து அ மைக்ரோசாஃப்ட்லயே வந்து ஒரு எம்ப்ளாயியா இருக்கிறாரு. மைக்ரோசாஃப்ட் கம்பெனில இந்த கெஸ்ட் யூசர் மைக்ரோசாஃப்ட் கம்பெனிலேருந்து நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு வராரு. நம்ம கம்பெனிக்கு வராரு. அப்போ இவரோட டியூரேஷன் 1 மந்த் ஆர் 2 மந்த். நம்ம இவருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மைக்ரோசாஃப்ட் கம்பெனிலேருந்து வரக்கூடியவருக்கு இவருக்கு வந்து ஒரு அக்கவுண்ட் இருக்கும். சம்திங் வந்துட்டு raj@microsoft.com இது வந்து இவருடைய அக்கவுண்டா இருக்கும். அதாவது இவருடைய இமெயில் அக்கவுண்டா வச்சிருப்பாரு. இவர் கம்பெனில இவருக்கு குடுத்த அக்கவுண்ட் வந்து raj@microsoft.com. அப்போ இந்த microsoft.comங்கிற அக்கவுண்ட்ட நம்ம என்ன பண்ணுவோம்? கெஸ்ட் யூசர்ல நம்மளுடைய ஆக்டிவ் டைரக்டரியில ஆட் பண்ண போறோம். அதுதான் வந்து B2C. அப்போ இங்க வந்துட்டு நியூ யூசர் பக்கத்துல இன்வைட் எக்ஸ்டர்னல் யூசர் குடுத்து, நான் என்ன பண்றேன் அந்த மைக்ரோசாஃப்ட் கேண்டிடேட்டுக்கு raj@microsoft.com இவரோட இமெயில் அட்ரஸ நான் இங்க குடுத்து இவருக்கு இன்வைட் குடுக்குறேன். இவருக்கு இமெயில் போகுது. அந்த இமெயில அக்செப்ட் பண்ண உடனே என்னுடைய ஆக்டிவ் டைரக்டரியில அவருடைய மெம்பர் வந்து அவரோட யூசர் வந்து இங்க ஆட் ஆயிடுவாரு. இங்க கீழ ஆட் ஆயிடுவாரு. ஆனா கெஸ்ட்டா. கெஸ்ட்டா இருப்பாரு. கீழ இருக்கக்கூடிய ஹரிக்குமார் பார்த்தீங்கன்னா, ஃபுல் டைம் மெம்பர். எம்ப்ளாயியா இருக்கிறதுனால அவர் மெம்பர். மெம்பர். யூசர் டைப் இஸ் அ மெம்பர். ஆனா, இங்க பார்த்தீங்கன்னா, இவருடைய பிரின்சிபல் ஐடிய பாருங்களேன் உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ இந்த பிரின்சிபல் ஐடி பார்த்தீங்கன்னா, அவருடைய இமெயில் ஐடிய தான் குடுத்திருக்கிறாரு. ஸோ இது வந்து ம். அவருடைய இமெயில் ஐடி. அப்போ அவருடைய இமெயில் ஐடி தான் இங்க பிரின்சிபலா ஆக்ட் ஆகும். அதுல நான் எந்த சேஞ்சஸும் என்னால பண்ண முடியாது. ஏன்னா நான் கெஸ்ட் யூசர் ஜஸ்ட் இன்வைட் மட்டும் பண்ணியிருக்கிறேன். கீழ இருக்கிற அக்கவுண்ட்ட பாருங்களேன். என்னுடைய டொமைன். அப்ப என்னுடைய டொமைன் இருக்கிறப்போ, அவர் வந்து ஃபுல் டைம் எம்ப்ளாயி அதாவது மெம்பரா இங்க கன்சிடர் பண்றாங்க. ஸோ இது வந்துட்டு மெம்பர், அது வந்துட்டு கெஸ்ட். இப்போ இந்த ராஜ் வந்துட்டு 2 மந்த்ஸ்க்கு வராரு நம்ம இஷ்யூவ ரிசால்வ் பண்றதுக்கு. 2 மந்த்ஸ்க்கு அப்புறமா அவரு இஷ்யூவ முடிச்சுட்டு போறப்போ, இந்த அக்கவுண்ட்ட நான் என்ன பண்ணிருவேன், இங்க இருந்து ஜஸ்ட் இந்த கெஸ்ட் யூசர டெலீட் பண்ணிருவேன். அவ்வளவுதான். அவ்வளவுதான் சிம்பிளா முடிஞ்சது. அப்போ மெம்பர் அதே மாதிரி தானே ப்ரோ? இப்போ மெம்பருக்கும் இப்போ மெம்பரும் நம்ம கெஸ்ட்டுக்கும் என்ன மெம்பரும் டிஃபரெண்ட் டெலீட் எதுக்கு? பண்றது தான். ஆனா மெம்பருக்கு ஆ இருக்கக்கூடிய அந்த ஃபீச்சரும், கெஸ்ட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபீச்சரும் வேற. இவர் வந்து ஃபுல் டைம் எம்ப்ளாயி.
இவர் வந்து ஜஸ்ட் லைக் எ கெஸ்ட் யூசர். இவர் வந்து பிளக் அண்ட் ஓகே. ப்ளே. இது வந்து ம். ஜஸ்ட் லைக் பிளக் அண்ட் ப்ளே தான். எப்போ வேணாலும் பிளக் அவுட் பண்ணலாம். இங்க வந்துட்டு இப்போ ஒரு ஓகே. எம்ப்ளாயி இருக்கிறாங்கன்னா உடனே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராஜெக்ட் முடியுது அப்படின்னா வித்தின் அ டே அவங்கள வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ தெர் வில் பி அ பஃபர் மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அப்போ ஓகே. இவங்களுக்கு அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கும், ஆனால் இவங்களுக்கு இருக்காது. 1 மந்த் அவங்களுக்கு அந்த இஷ்யூ முடிஞ்சது. இப்போ அந்த இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இன்னைக்கு அப்படின்னா இன்னைக்கே ஒரு கம்பெனி விட்டு வெளியில போயிடுவாரு. அதுதான் அந்த கான்ட்ராக்ட் எம்ப்ளாயியுடைய ஒரு ஜாபேவும். அவரால் ஃபுல்லாக அங்கேயே இருக்க முடியாது. அந்த டூரேஷன் ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. நீங்க இப்போ ஒரு இன்டர்வியூக்கு ஒரு கம்பெனிக்குள்ள போறீங்க அப்படின்னா அவங்க பாஸ் கொடுப்பாங்க. அந்த பாஸோடைய ஆமா. வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 1 டேவா தான் இருக்கும். அந்த ம். 1 டேக்கு அப்புறம் அந்த பாஸ் செல்லுபடி ஆகுமா? ஆகாது. ஸோ ஓ. அந்த 1 டே தான் வேலிடிட்டி. அதே தான் இங்க கெஸ்ட் யூசர்னா சம் டெனட்டிவ் டேட் இருக்கும். அதுக்கு மட்டும்தான் அவருக்கு வேலிடிட்டி. ஓகே. இல்ல சரிங்களா? எனக்கு இந்த கான்செப்ட்லாம் ஓகே. ம், இப்போ நீங்க வந்து இமெயிலுக்கு அந்த இன்வைட் வந்தது. ம், நெக்ஸ்ட் அது கொடுத்தோம். அக்செப்ட் பண்ணோம். ம், அதுக்குள்ள போனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 2, 3 ப்ரொசீஜர்ஸ்லாம் இருந்தது. இதெல்லாம் லாகின் பண்ண உடனே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க அசூர் போர்ட்டல் லாகின் பண்ண உடனே திருப்பி என்னோட மெம்பர் ஐடி இருந்தது. அதுலேருந்து தான் சுவிட்ச் டைரக்டரி கொடுத்தோம்ல. ம். அந்த இதுல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆனேன். இல்ல. இப்போ நீங்க உங்க ஐடிய வச்சு தான் லாகின் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்க ம், ம். ஏற்கனவே உங்க அந்த நீங்க குடுத்த அந்த ஐடியில இந்த ஹரிக்குமார் 96 இதுல வந்து நீங்க இதுக்கு முன்னாடி எந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் நீங்க வாங்கல. அதனால உங்களுக்கு எந்த ஒரு ஓகே. வாங்கலாம். டைரக்டரியுமே ம். மைக்ரோசாஃப்ட் அசைன் பண்ணல. நான் டைரக்ட்டா உங்களுக்கு என்னுடைய ஆக்டிவ் டைரக்டரிக்கு அசைன் பண்ணதுனால உங்களுக்கு ஒரே ஒரு டைரக்டரி டிஃபால்ட் டைரக்டரின்னு மட்டும் உங்களுக்கு காட்டுது. நான் இங்க ஸ்விட்ச் குடுத்தேன்னு வைங்களேன். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, என்னுடைய இந்த ராம் டாட் சுந்தர் இந்த ஜிமெயில் அக்கவுண்ட் வந்து ஆல்மோஸ்ட் 5, 6 ஆக்டிவ் டைரக்டரியில மெம்பரா இருக்கிறேன். வேற ஆக்டிவ் டைரக்டரியில நான் மெம்பரா இருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தமிழ் செல்வன் இவருடைய ஆக்டிவ் டைரக்டரியில நான் மெம்பரா இருக்கிறேன். பிரதீப்போட இதுல மெம்பரா இருக்கிறேன். ஜீவன் இதுல மெம்பரா இருக்கிறேன். மனோஜ் இதுல நான் மெம்பரா இருக்கிறேன். அவங்களுடைய கம்பெனியில நான் வந்து கெஸ்ட் யூசரா இருக்கிறேன். ஸ்டில் வந்து நான் இருக்கிறேன். நான் அந்த தமிழ் செல்வன் அப்படிங்கிறத நான் ஸ்விட்ச் பண்ணேன் அப்படின்னா, தமிழ் செல்வனுடைய ஆக்டிவ் டைரக்டரிக்கு போயிடும். ஓகே, ஓகே. அக்கவுண்ட் ஒன்று தான். அக்கவுண்ட் என்னுடைய ராம் டாட் சுந்தர் ஒரே அக்கவுண்ட் தான். ஜிமெயில் அக்கவுண்ட் தான். இது என்னுடைய அக்கவுண்ட், இது ஃபிக்ஸ்டு. ஆனா ம். டைரக்டரிஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். இப்போ நான் டைரக்டரி ஸ்விட்ச் பண்ண உடனே நான் வந்துட்டு தமிழ் செல்வனுடைய ஆக்டிவ் டைரக்டரிக்குள்ள போயிட்டேன். ஏன்னா ஓகே. நான் வந்துட்டு அங்க கெஸ்டா இருக்கிறதுனால. இப்போ இங்க பாத்தீங்கன்னா தமிழ் செல்வன் டைரக்டரியில இருக்கிறேன். இன்சஃபிஷியன்ட் ப்ரிவிலேஜ் டு கம்ப்ளீட் திஸ். ஓகே. டேபிள் டு வியூ. பர்மிஷன் இல்லை இங்கே வியூ பண்ணுறதுக்கு. ஸோ இதில் போய் யூசரை செக் பண்ணேன் அப்படின்னா நான் வந்து என்னோட யூசரை வந்து கெஸ்ட்டாக இங்கே காட்டும் இதில். ஸோ அக்கௌண்ட் ஓகே. ஒரே அக்கௌண்ட் தான். ஒரு அக்கௌண்ட்டு எவ்வளோ டைரக்டரிஸ், அதாவது எவ்வளோ கம்பெனியில் வேணாலும் மெம்பராக இருக்கலாம். கம்பெனிங்கிறது ஓகே. ஆர்கனைசேஷன், அதாவது ஆ டெனன்ட்னு சொல்லுவோம். இது ஒரு டவுட் இருக்கு ப்ரோ. நான் என்ன சொல்றேன், நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மெயில் ஐடி கொடுத்தேன்ல, ம், ஏசட் ஹரிக்குமார் அப்படின்னு கொடுத்தேன் பார்த்தீங்களா? ம், அது வந்து என்னோட ஃப்ரீ ட்ரையல். ம், ஓகே. ஸோ இப்போ நான் அதை லாகின் பண்ணேன்னா, நீங்க சொல்ற மாதிரி எனக்கான டைரக்டரி நேம் பார்த்தீங்கன்னா ஏசட் ஹரிக்குமார் அவுட்லுக் டாட் காம் சம்திங் வரும். கரெக்ட்டுங்களா? ம், அதுக்கு ம். மேலே தான் வந்து என்னோட டைரக்டரி. டைரக்டரி இருக்கு. ஸோ இப்போ ம். என்ன டவுட்னா, இப்போ நீங்கள் அந்த outlook.comங்கிறது நீங்க வேலிடான இமெயில் அட்ரஸ் கிடையாது. நீங்க அதுல வந்து இல்ல. அவுட்லுக்னு ஒண்ணு கிரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் இங்க இன்வைட் ம். சென்ட் பண்ணோனே உங்க இமெயில் அட்ரஸ்க்கு இன்வைட் போகும். இப்ப நீங்க ஜிமெயில் அட்ரஸ் ஆமா. குடுத்தீங்க, ஜிமெயிலுக்கு வந்துருச்சு. இப்ப அதே ம். மாதிரி outlook.comக்கு நீங்க வச்சிருந்தீங்க, ரியலாவே நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்வைட் வரும். அது வழியா நம்ம பண்ணியிருக்கலாம். ம். பட் நீங்க ஓகே. அதுல அக்கவுண்டே இல்லைன்னுங்கிற